Good morning guys. TNPSC Group 1, Group 2, Group 4 எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆப்டிடியூட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்குறது செஷன் 11 சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஏரியா அதில் இருந்து 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட் மே பி ஃபார்முலா பேஸ்ட், ஓகேவா? அதாவது a+2 அந்த மாதிரி ஃபார்முலா வச்சு வரலாம், இல்லைனா ரூட்டாக வச்சு வரலாம், அந்த மாதிரி வச்சு வரலாம், இல்லைனா வந்து 8/5 இந்த மாதிரி 8 இதை ஃப்ராக்ஷனில் எழுது இந்த மாதிரி வரலாம், இல்லை அப்படின்னா க்யூப் வந்து இதில் உள்ளது, ஸோ இது வச்சு வரலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ஓகேவா, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன், டெலகிராம் ஃபாரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட், ஓகேவா? ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது சுருக்குதல், ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா சுருக்குதல், விச் மீன்ஸ் ஒரு பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஷார்ட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இதை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது ஃபார்முலா தான். a+b² = a² + b² + 2ab. ஸோ இந்த ஃபார்முலா வெறுமனே படிக்கிறதில்ல, இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், அப்போ இந்த ஃபார்முலா உள்ள இருக்குது போல் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு வரணும், ஓகேவா? அதனால தான் ஃபார்முலா நல்லா படிக்கணும். a - b² = a² + b² - 2ab. அடுத்து a² - b² = a + b a - b. இந்த ஃபார்முலா அடிக்கடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அடுத்து வேறு என்ன ஃபார்முலா? இப்போ இதிலே ரிலவெண்ட்டாக a⁴ - b⁴ கேட்பாங்க. இது a² - b² இப்படி எடுத்திங்கன்னா a² + b², அடுத்து a² - b² இப்படி நீங்கள் எழுதலாம். இதை இன்னும் a + b a - b எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க தெரியணும், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து a³ - b³ = a - b, a³ - b = a - b, a² + ab + b², ஓகேவா? இது அப்படியே a³ + b³ = a + b, அடுத்து என்னது a² - ab + b². ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்து இன்னொன்று பெரிய ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன். a + b + c ² = a² b² c² + 2ab bc ac. சரியா? ஸோ இவ்வளோ போதுமானது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம், ஓகேவா? ஃபைன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரூட்டாக வச்சு வருதில்ல, அது ஒரு சின்ன கண்டென்ட் தான், அது நம்ம ஒன்று பேசிடுவோம். ஸோ அதில் டைப் 1 என்ன அப்படின்னா, இப்போது √5 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்னது தான்? அந்த ஆன்சரே தான், அந்த 5a தான். இது வந்து டைப் 1. டைப் 2 √5 மூணே 3 டைம் தான் இருக்குது, இன்ஃபினிட்டி இல்லை. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா x 2n - 1/2 - 2n, ஓகேவா? 2n - 1/2n. அதாவது இதில் வந்து n அப்படின்னா 1 2 3 3 டைம்ஸ் வந்திருக்கு, x அப்படின்னா அந்த நம்பரு 5 தான். அப்போ ஆன்சர் வந்து 5/2³ - 1/2³, அதாவது 5/7/8 அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சர், ஓகேவா? இப்போ மூணாவது டைப் 3 என்னென்னா ப்ளஸ் வச்சு வருது. இப்போ √12 +√12 +√12 ... இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ 12 எப்படி பிரிக்கலாம்? 4 × 3. இதில் ப்ளஸ் இருக்கிறதுனால we take bigger number, so the answer is 4, ஓகேவா? அடுத்து fourth √12 -√12 -√12 ... இந்த மாதிரி இருக்கும்போது இதையும் 4 × 3 தான் பிரிப்பீங்க. ஸோ ஹியர் நம்மளுக்கு மைனஸ் இருக்கிறதுனால we are taking small number, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டவுட் வரும், சார் நான் ஏன் 4 3 × 2 பிரிக்கணும், ஏன் வந்து 2 × 6 பிரிக்கக்கூடாதா, அப்போ நான் 2 எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு. ஆனால் எப்படி அந்த நம்பரை பிரிக்கணும் அப்படின்னா, 2 நம்பருக்கும் HCF is 1 இருக்க மாதிரி பிரிக்கணும். 2 நம்பருக்கும் HCF is 1 இருக்க மாதிரி பிரிக்கணும்.
இல்லை இதை வேறு மாதிரி சொன்னோம் அப்படின்னா 2 பவர் எல்லாத்தையும் தனியாக எழுதணும், 3 பவர் எல்லாத்தையும் அந்த மாதிரி ப்ரைமோட மல்டிப்பிளில் வச்சு தனியாக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது தான் இது கரெக்டாக அப்ளை ஆகும். சரியா? ஃபைன். ஸோ இதிலே டைப் 5 என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் √106 மைனஸ் √32 ப்ளஸ் √25 மைனஸ் √81. இப்போ இந்த மாதிரி முடியுதுன்னா இதை ரிவர்ஸ்லேருந்து கொண்டு போகணும். அதாவது 81க்கு ரூட் எடுத்தால் 9, அப்போ 25ல் 9 போனால் மீதி 16, 16க்கு ரூட் எடுத்தால் 4, 4 32ல் கூட்டினா 36, 36க்கு ரூட் எடுத்தால் 6, 106ல் 6 போச்சுன்னா 100, 100க்கு ரூட் எடுத்தால் 10. ஸோ ஆன்சர் இஸ் 10. ஸோ ஆன்சர் இஸ் 10. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸில் ஒவ்வொரு நம்பராக கொண்டு போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் ரூட் வச்சு சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ். இதுலேயே நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்யூப் ரூட்டை வச்சு பண்ண முடியுமா? ஓகேவா? க்யூப் ரூட்டை வச்சு இதில் ஆன்சர் பண்ண வாய்ப்பு இருக்கானா? அதுக்கும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா கவனிங்க, க்யூப் ரூட் ஆஃப் 3, க்யூப் ரூட் ஆஃப் 3, க்யூப் ரூட் ஆஃப் 3 இப்படி போய்கிட்டே இருக்குன்னா இதுக்கு ஆன்சரு √x, அதாவது √3. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் க்யூப் ரூட் ஆஃப் 9, க்யூப் ரூட் ஆஃப் 9, க்யூப் ரூட் ஆஃப் 9 டாடா இன்ஃபினிட்டி. வாட் இஸ் ஆன்சர்னா √x ஈக்குவல் √9 ஈக்குவல் டு ஆன்சர் 3. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் இதுதான். என்ன அப்படின்னா இப்போ எக்ஸு ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு k இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா x² ப்ளஸ் 1/x² வேல்யூ என்ன அப்படின்னா k² மைனஸ் 2. ஓகேவா? x³ ப்ளஸ் 1/x³ வேல்யூ என்னன்னா k³ மைனஸ் 3k. இதில் இங்கே சைன் மாற்றினாங்கன்னா x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு k அப்படின்னா x² சரியில்லை மைனஸ் x² மைனஸ் 1/x² வேல்யூ என்ன இருக்கும்? k² ப்ளஸ் 2 இருக்கும். x³ மைனஸ் 1/x³ வேல்யூ இருக்கும் k³ ப்ளஸ் 3k. இந்த மாதிரி வரும். என்னென்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும், அது மட்டும் வரும். ஸோ இதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? இந்த சம் பாருங்கள், நம்ம பார்த்த அதே மாடல் தான். √5 இன்ஃபினிட்டி, அதாவது 4 புள்ளி வச்சுருக்கேன். அப்போ இன்ஃபினிட்டி தான் 5/1. அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர். அப்போ என்ன தெரியுது? √5 இந்த மாதிரி போட்டு டாட் ஆஃப்டர் இன்ஃபினிட்டி போட்டாங்கன்னா ஆன்சர் சேம் ஆன்சரே தான் வரும். ஆன்சர் 5. ஓகே? ஸோ இது அகெயின் 3க்கு கேட்டிருக்காங்க. ஸோ √3 இந்த மாதிரி போச்சிங்கன்னா ஆன்சர் இன்ஃபினிட்டி வச்சா ஆன்சர் 3 தான். ஓகேவா? இது பாருங்கள், க்யூப் ரூட் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ க்யூப் ரூட் போட்டு வேல்யூ போட்டு க்யூப் ரூட் போட்டு வேல்யூ போட்டு க்யூப் ரூட் போட்டு வேல்யூ போட்டால் என்ன சொல்லியிருக்கேன்? இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் வேல்யூ, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு 3. ஸோ இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இது ரேராக தான் கேட்டிருக்காங்க. 1 + 1/1 + 1/1 + 1/5. ஸோ இப்படி கேட்கும்போது இதோட சம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 1/5 இருக்குல்ல, அதை 1 5 எழுதிக்கோங்க. 1 2 3 1 இருக்கா? 1 2 3 இப்படி போட்டுக்கோங்க. இந்த 2 கூட்டினா 6, இந்த 2 கூட்டினா 11, இந்த 2 கூட்டினா 17. ஆன்சர் 17/11. இதை சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் 5, அப்போ 5 + 1 6. அப்போ 1 + 1/1 + இங்கே 5 வந்திருக்கும், இங்கே 6 வந்திருக்கும், 5 மேலே போயிருக்கும், 5/6 அப்படிங்கிறது வந்திருக்கும். இது 6, அப்போ 1 + இந்த 6 மேலே போயிருக்கும், 6/11 வந்திருக்கும். இது 11 + 6 என்னது? 17, 17/11 வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி கோடு போட்டால் போதும், இதை ரிவர்ஸில் போட்டால் போதும், உங்களுக்கு யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே? இந்த மாதிரி வந்தால் இப்படி, இதுலேயுமே வந்து இந்த மாதிரி 1/1 + 1/1 + 1/5 இந்த மாதிரி வந்தால், ஸோ இதுவும் சேம் தான். இதில் என்ன இருக்குது? 1 இருக்குது, 5 இருக்குது, 2 1 தான் +1 இருக்குது, மேலே +1 போடலை. ஞாபகம் இருக்குது? எத்தனை ப்ளஸ் இருக்குது? 2 ப்ளஸ் தான் இருக்குது. இங்கே 3 ப்ளஸ் இருந்துச்சு, இங்கே 2 + 2 போட்டு 2 கூட்டினா 6, 2 கூட்டினா 11. ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா 6/11 தான் வரும். இதை லாஸ்ட் 2 மட்டும் எடுத்தால் போதும். இந்த 2 சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் 3 இது வந்துச்சு, இங்கே 1 +ன்னு இருக்குது, இங்கே 1 +ங்கிறது இனிஷியலாக இல்லை. இனிஷியலாக 1 + இருந்தால் இப்படி ரிவர்ஸில் போடணும், அப்படி 1 + இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ வாங்க மீதி வந்து இப்போ க்யூபு அது எப்படி பண்ணுறது அது ஒரு இது பார்த்துட்டு
அந்த டெசிமல் டு ஃப்ராக்ஷன் அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ரெக்கரிங் நம்பர்னு சொல்லலாம், இல்லை வந்து டெசிமல் டு இதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஓகேவா, டெசிமல் டு ஃப்ராக்ஷன், டெசிமல் டு ஃப்ராக்ஷன் ஆர் ரெக்கரிங் நம்பர். ரெக்கரிங் நம்பர்னால் ஒன்று தெரியல, என்னென்னா 0.4444 போயிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி உள்ளது. ஸோ இது ஒரு 3 டைப் இருக்குது. இதில் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் சின்ன டாபிக் இது, ஒரு 2 minutes தான், கவனிச்சிடலாம். சரியா? ஸோ டைப் 1ல் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 4/10 இதோட வேல்யூ என்ன, 0.4 அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். ஓகேவா, இதுவே 4/9 போட்டால் என்ன வரும், 0.4444 சொல்லிட்டு என்ன வந்துடும், போய்கிட்டே இருக்கும். இதோட மீனிங் 0.4 பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரெக்கரிங் நம்பரில் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0.4 பார் இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, கீழே 9 வந்தால் தான் இந்த மாதிரி வரும். ஸோ 4 அப்படியே போட்டுட்டு கீழே 9 போட்டிங்கன்னா எங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான். ஸோ இதில் நம்மளுக்கு வேறு எக்ஸ்ட்ரா கேட்குறது, இப்போ பாருங்கள் 0.12 பார், 2 நம்பருக்குமே பார் போட்டுதாங்க என்ன பண்ணுறது. இப்போ 12/2 பார் இருக்குது, அதனால் 2 9 போடணும். இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.121212ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வருது. இதை வந்து டைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைப் 2. ஸோ டைப் 2ல் இது எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்ப்போமா. 0.433க்கு மட்டும் பார், இதோட மீனிங் என்னென்னா 0.43333ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இப்போ அது டைப் 1ல் 0.12 பார் கொடுத்தாங்க, நான் 1 to 12 போட்டு நான் 9 மட்டும் போட்டேன், எனக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பட் இதில் ஒரு நம்பருக்கு மட்டும் தான் பார் இருக்குது, 3க்கு மட்டும் தான் பார் இருக்குது. கரெக்டாக? அப்போ இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா 43 போடணும், மைனஸ் பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, பை 9 0. ஸோ ஒரு பார் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு 9 வரணும். 2 டிஜிட் இருக்கிறனால இன்னொரு டிஜிட்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், 0 போட்டுட்டேன். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணால் போதும், ஆன்சர் வந்து 39/90 அப்படிங்கிறது வரும். சரி, இப்போ இதுவே 0.633க்கு மட்டும் பார் போட்டால் 633 மைனஸ் 6 பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணிடணும், பை 2 நம்பருக்கு பார் இருக்கிறனால 9910. சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் ரெக்வயர்ட் ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனில் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 3. ஸோ டைப் ஃபஸ்ட்டில் வந்து எல்லா நம்பருக்கும் பார் இருந்துச்சு, டைப் 2ல் ஏதாவது ஒரு நம்பருக்கு பார் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? டைப் 3 ஃபுல் நம்பர் கூட வர்றது. ஓகேவா, முழு நம்பரை வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 5.21 பார் இதோட ஆன்சர் கேட்டால் உண்மையான மீனிங் 5 + 0.21 பார். கரெக்டாக? இதை 5 + 21/99 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுடலாம். ஸோ இதை அங்கே பெருக்கி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும் அரவுண்ட் 495 + 21/99 = 6. 10 11 1 மீதி 1 5/99 வரும். சரியா? ஃபைன். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி பண்ணனா பண்ணிக்கலாம், ஸோ அதை அடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்தாலே போதும். ஓகேவா? ஸோ இதை பெருக்கிறதுக்கு இன்னொரு, இப்போ வந்து இது 100 500 கூட வந்து இதை கூட்டுறோம், 4 கம்மியாகுது, அந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ யூபிஎஸ்சியில் என்ன கேள்வி கேட்டாங்க. ஸோ மொத்தம் 3 டைப் சொன்னோம். பாயிண்ட் வச்சு வெறும் பார் வருது, அடுத்து ஒரு நம்பருக்கு வச்சு ஒரு நம்பருக்கு வராமல் வருது, அடுத்து 5.21 இந்த மாதிரி வருது. இதுலேயே 5.433க்கு மட்டும் பார், அது டைப் 2ல் பார்த்துருக்கோம். ஸோ டைப் 1 அண்ட் டைப் 2 மெர்ஜ் பண்ணி ஒரு முழு நம்பர் வச்சு வர்றதா என்னது டைப் 3. இப்போ நான் சொல்லி கொடுத்தது கியூப் அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்தவரை நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு ஒரு கியூப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கியூபாய்டு எல்லாமே நேற்று படித்தோம் இல்லையா, அதாவது ஜாமெட்ரியில் படித்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு கியூப். ஓகேவா? ஸோ கட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது இப்போ ஒரு கட் 2 கட் இது அப்படியே இங்கே அங்கே பேரலாக மாறும், இது ஒரு கட்டு. அடுத்து இங்கே இப்படி ஒரு கட் இப்படி ஒரு கட் பண்ணுறோம், இதுவும் இங்கே பேரலாக மாறும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கட் இங்கே ஒரு கட் இங்கே ஒரு கட் இங்கே ஒரு கட். ஸோ மொத்தம் இப்போ நான் 6 கட் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 9 9 28 30 27 27 பீஸ் இருக்கும். ஸோ மேனுவலாக இப்படி எண்ணுறது ஒன்று இருக்குது. ஸோ அது போக மேனுவல் இல்லாமல் ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே இப்படி எண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதை கிளியராக சொல்லித்தரேன். ஸோ இதில் ஒரு ஷேப் வச்சுக்கலாமா?
சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒரு க்யூப் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை கட் பண்ணும்போது எத்தனை பீஸா 1 2 எனக்கு இதில் சரியாக வரல. இது பாருங்கள், இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து 3/3ன்னு சொல்லுவோம். அதாவது பெர்ஃபெக்டாக இருக்கிறது 3/3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம க்யூப் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் எத்தனை பீஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த பீஸ் இருக்குது பாருங்கள். இந்த பீஸ் வந்து கார்னர் பீஸ். கரெக்டாக? இந்த பீஸ் வந்து கார்னர் பீஸ். ஸோ இதை மொத்தம் ஒரு 3 செட்டாக பிரிக்கலாம். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. அப்போ இதில் ஒரு 9 பீஸ் இருக்குது, 9 பீஸ் இருக்குது, 9 பீஸ் இருக்குது, 27 பீஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, நம்பர் 1 டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் கேட்பாங்க. ரெண்டாவது 3 சைடு பெயிண்டட், அடுத்து 2 சைடு பெயிண்டட், அடுத்து 1 சைடு பெயிண்டட், அடுத்து நோ சைடு பெயிண்டட். ஓகேவா? ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் டோட்டல் 27 அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. அடுத்து 3 சைடு பெயிண்டட். ஸோ 3 சைடு பெயிண்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கார்னர் பீஸ் இருக்கு இல்லையா, இதில் மட்டும்தான் என்ன இருக்கும், 3 சைடு பெயிண்டாக இருக்கும். ஸோ ஸ்டோரியே உங்களுக்கு எப்படி உருவாகும் அப்படின்னா, நார்மலாக ஒரு க்யூப் இருக்குது, இதை ஒரு பெயிண்ட்டுக்குள்ளே டிப் பண்ணிட்டாங்க. இப்போது அதை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுறாங்க. இப்போது 2 சைடு பெயிண்டட் 1 சைடு பெயிண்ட் பிரியும் இல்லையா. ஸோ இதை தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கார்னர் பீஸ் எப்போவுமே 3 சைடு பெயிண்டடாக இருக்கும். ஸோ 3 சைடு பெயிண்டட் ஆல்வேஸ் 8. 3 சைடு பெயிண்டட் ஆல்வேஸ் 8. ஏன் ஆல்வேஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ கார்னர் பீஸ் இருக்கு இல்லையா, அங்கே மேலே ஒரு 4 கார்னர் இருக்கும், கீழே ஒரு 4 உள்ள ஒரு கார்னர் இருக்குது, கீழே ஒரு 4 கார்னர் இருக்கும். ஸோ இந்த 8மே வந்து ஆல்வேஸ் எத்தனை இருக்கும், 3 சைடு பெயிண்டடாக இருக்கும். ஓகேவா? அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இந்த கார்னர் உடஞ்சிருக்கு, இல்லைனா வந்து 4 ஸ்மால் க்யூப் பிக் க்யூப் இந்த மாதிரி எதுவும் கொடுக்காதது வரை நம்மளுக்கு 8 தான். அடுத்து 2 சைடு பெயிண்டட். 2 சைடு பெயிண்டட்னு பார்க்கும்போது ஆஸ் பர் டயக்ராம் இங்கே பாருங்கள். ஸோ இந்த சைடில் உள்ள ரெண்டுமே என்னது, கார்னர் சைடு பெயிண்டட் போயிடும். அப்போ இதை பாருங்கள், இந்த 2 நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இதுதான் என்னது 2 சைடு பெயிண்டட். ஏன் அப்படின்னா 2 சைடு, இங்கே ஒரு சைடு பெயிண்டாக இருக்குது, இங்கே ஒரு சைடு பெயிண்டாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி எத்தனை பீஸ் இருக்கும், இதில் 1, இன்னும் 6ன்னு போட்டிருக்குது 1, 4ன்னு போட்டிருக்குது 1, 8ன்னு போட்டிருக்குது 1, இங்கே மொத்தம் 4 இருக்கா. இதே மாதிரி பேக் சைடு 1 2 3 உள்ளே 1 கீழே 1 4. அதே மாதிரி இங்கே டாப்பில் 1 2 3 4. அப்போ 4 + 4 + 4 12 பீசஸ் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 2 சைடு பெயிண்டட். நெக்ஸ்ட்டு 1 சைடு பெயிண்டட். 1 சைடு பெயிண்டட் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், கார்னரில் உள்ள எல்லாத்தையும் 3 சைடுக்கு எடுத்தாச்சு. சைடில் ஸோ 2 சைடு பெயிண்டடே நம்ம கழிச்சிடுறோம். இதுக்கு அடுத்து இருக்கிறது நம்மளுக்கு நடுவில் இருக்குது, அங்கே பாருங்கள், நடுவில் 5ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். இது மட்டும் தான் என்னது 1 சைடு பெயிண்டட். ஸோ இது க்யூப் அப்படிங்கிறனால we already know that cube has 6 faces. Cube has 6 faces. ஸோ 6 பக்கமும் 1 இருக்கும். அப்போது இது 6. ஓகேவா? நோ சைடு பெயிண்டட். சரி, டோட்டல் வந்து 27 மைனஸ் 27. இது எவ்வளோ வந்துச்சு, இது ஒரு 20, இது ஒரு 6 26. அப்போ 26 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. இது வந்து நோ சைடு பெயிண்டட். இப்போ நான் ஃபார்முலா எதுவுமே சொல்லித்தரல, எல்லாமே பேசிக்ஸாக சொன்னேன். சார் இது 3/3 இந்த ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் வருமா, அப்படி கிடையாது. 3/3க்கு இந்த ஆன்சர். இதுவே 4/4 போட்டால் வேறு ஆன்சர் வரும், 5/5 போட்டால் வேறு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இதை எப்படி ஃபார்முலாவில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், அகெயின் ஒரு 3/3 க்யூப் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நான் ஃபுல்லாக ஃபார்முலா பேஸ்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்முலா எப்படி வருதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபைன். ஸோ இதில் வந்து 3 × 3 நம்ம சொல்கிறோம், ஏன்னா 3 க்யூப் 1 2 3, இங்கேயும் 1 2 3, எப்படி பார்த்தாலும் 3 இருக்குது. இதை வந்து பெர்ஃபெக்ட் க்யூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பர்ஃபெக்ட்டுக்கும் இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்ட் க்யூப் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலாவாக ரெடி பண்ணுறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் க்யூபுக்கு ஃபார்முலா n க்யூப்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இது வந்து என்ன இருக்குது, வால்யூமில் இருக்குது. கரெக்டாக? ஸோ வால்யூம் பார்க்கும்போது நம்ம இதுக்கு ஃபார்முலா a க்யூப்னு படிச்சிருப்போம். ஒரு க்யூபுக்கு வந்து வால்யூம் ஃபார்முலா a க்யூப்னு படிச்சிருப்போம். ஸோ n க்யூப் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இதில் n = 3, ஏன்னா 3/3 இருக்கிறதுனால n = 3ன்னு எடுக்கிறோம். அப்போ n க்யூப் என்ன தான் வரும் உங்களுக்கு, 27 அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும்.
ஸோ என் கியூப் அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 3 கியூப் வந்து 27 அப்படிங்கிற ஆன்சர் நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? ரெண்டாவது 3 சைட் பெயிண்டட். 3 சைடு பெயிண்டட் கார்னர் பீஸ் தான் வரும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 3 சைட் பெயிண்டட் ஆல்வேஸ் 8 அப்படிங்கிறது நம்ம சேஞ்ச் இல்லை, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அடுத்து 2 சைட் பெயிண்டட். 2 சைட் பெயிண்டட் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்குல்ல, இந்த பிளாக்ல போடுற பாருங்கள், இந்த லைனில் தான் உங்களுக்கு இந்த சைடு ஒரு ஃபேஸ் இருக்கும், இந்த சைடு ஒரு ஃபேஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி லைன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1 2, இங்கே பாருங்கள் 3, இந்த சைடு 1 4 5 6 7 8 9, இதுக்கு பேரலல் 1 10, இதுக்கு பேரலல் 11, இதுக்கு பேரலல் 12, மொத்தம் 12 லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 சைட் பெயிண்டட் 12 லைன்ஸ் இருக்கும். 12 இன்ட்டு n-2ன்னு போட்டால் போதும். ஏன் n-2 போடுறோம் அப்படின்னா n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் 1 2 3 இந்த இது நம்பர் எடுத்தோம். இதில் கார்னர் பீஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணணும், n-2ன்னு போடணும். அப்போ 12 இன்ட்டு 3 - 2 என்னது 1, ஆன்சர் 12 வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்து 1 சைட் பெயிண்டட். 1 சைட் பெயிண்டட் ஆல்ரெடி இன்னொரு நடுவில் இருக்குது. பட் ஸ்டில் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை சைடு இருக்குது, 1 2 3 4 5 6 6 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ 6 இன்ட்டு n-2 ஹோல் ஸ்கொயர் போடணும். ஸோ இதில் வெறும் n-2 போட்டோம், இது n-2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் இப்போ 6 இன்ட்டு n-2 என்னது 3 - 2, அப்போ 1 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ ஆன்சர் 6 வந்துருச்சா? அடுத்து நோ சைட் பெயிண்டட். ஸோ டோட்டலுக்கு வந்து n கியூப் போட்டோம், 3 சைடுக்கு 8 போட்டோம், 2 சைடுக்கு 12 இன்ட்டு n-2, 1 சைடுக்கு 6 இன்ட்டு n-2 ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இதுக்கு வெறும் n-2 ஹோல் கியூப் போட போகிறோம். ஓகேவா? ஸோ n-2னா 3 - 2, 3 - 2னா 1, 1 கியூப்னா 1 தான். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ பெர்ஃபெக்டாக எழுதுனா n கியூப் டோட்டல். அடுத்து 3 சைடுக்கு வந்து 8, 2 சைடுக்கு 12 இன்ட்டு n-2, 1 சைடுக்கு 6 இன்ட்டு n-2 ஹோல் ஸ்கொயரு, நோ சைடுக்கு n-2 ஹோல் கியூப். இது ஞாபகம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெறும் n-2 இது ஸ்கொயரு, அடுத்து கியூப் இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். 2 சைடு கேட்கும்போது இங்கே 12 வரும், சிங்கிள் சைடுக்கு 6 முகம் 6 வரும், நோ சைடுக்கு எதுவுமே வராது. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 டைம் ரிவ்யூ பண்ணாலே போதும், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ க்யூப்பில் வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சார் அப்போ க்யூபாய்டு இருக்கா அப்படின்னா எஸ், க்யூபாய்டு இருக்குது. ஸோ அதுக்கும் ஃபார்முலா மாதிரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்து மேனுவலாகவே பண்ணிடலாம். பட் ஸ்டில் க்யூபோட ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா க்யூபாய்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன் நான். ஓகேயா? ஃபைன். ஸோ ஜென்ரலாக ஒரு க்யூபாய்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்யூபாய்டு நம்ம வந்து ஜாமெட்ரி பார்த்தனால க்யூபுக்கு இப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது 3 1 2 3 கட் பண்ணுறோம், இதில் வந்து 2 கட் மட்டும் பண்ணுறோம். ஸோ இது வந்து 4க்கு 3ன்னு வச்சுக்கலாமா? ஸோ 4க்கு 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும், ஒரு ஹைட் இருக்கும். ஓகேவா? ஸோ க்யூபாய்டுக்கு நம்ம இந்த மாதிரி 3 சைடு பெயிண்டர் 2 சைடு பெயிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். நம்ம க்யூபுக்கு என்ன பார்த்தோம், n கியூப் பார்த்தோமா? இதில் வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டு. அடுத்து 3 சைடுக்கு நம்ம என்ன பார்த்தோம், 8 பார்த்தோமா? ஸோ அதே 8 தான் அங்கே பார்த்தா, அதே 8 தான் இங்கேயும். அடுத்து 2 சைடுக்கு அங்கே நம்ம என்ன பார்த்தோம், 12 இன்ட்டு n-2ன்னு பார்த்தோம். அப்போ 12 அப்படிங்கிறது லென்த்தில் பிரெத்தில் ஹைட்டில் 3லேயே உள்ளது இல்லையா? ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், 4 இன்ட்டு l-2 ப்ளஸ் 4 இன்ட்டு b-2 ப்ளஸ் 4 இன்ட்டு h-2. ஸோ இதில் நம்ம எண்ணுக்கு பதிலாக நம்ம LBH அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது என்ன புரியுது, 3ஆக புரியுது. அடுத்து 1 சைடு பெயிண்டடுக்கு அங்கே நம்ம என்ன பண்ணோம், 6 இன்ட்டு n-2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக போட்டுட்டோம். கரெக்டாக? ஸோ இந்த 6 அப்படிங்கிறது முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம், லெஃப்ட்டில் ஒரு பக்கம் ரைட்டில் ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம், இதுதான் 6 ஃபேஸஸ். ஸோ ஒரு ரெக்டாங்கிளாக பார்க்கும்போது மேலேயும் கீழே என்ன ஆகும், சேமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா 2 இன்ட்டு l-2 b-2, 6 இன்ட்டு n-2 ஹோல் ஸ்கொயர் வரும் இல்லையா? அப்போ l-2 b-2னா அப்போ ஸ்கொயர் கணக்கு வந்துடுச்சு. ப்ளஸ் 2 இன்ட்டு b-2 h-2 ப்ளஸ் 2 இன்ட்டு
h minus 2 l minus 2 இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஓகேவா. ஸோ ஒன் சைடு பெயிண்டட். இப்போ நோ சைடு பெயிண்டடுக்கு n minus 2 தான் ஹோல் க்யூப் போட்டோமா நம்ம. அப்போ இதில் க்யூபாய்டில் நோ சைடு பெயிண்டடுக்கு l minus 2 b minus 2 h minus 2. ஸோ நீங்கள் ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் க்யூபுக்குள்ள ஃபார்முலாவும் க்யூபாய்டுக்குள்ள ஃபார்முலாவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம் ஓகேவா. இது பாருங்கள், வாட் இஸ் அ ஃப்ராக்ஷன் பி ஆடட். ஓகே, இது லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ எந்த ஃப்ராக்ஷன் இதில் ஆட் பண்ணால் ஒரு ஹோல் நம்பராக வருது, அப்போ இதை எல்லாத்தையும் ஹோல் நம்பராக மாற்றுங்க. 23 23/4, 20 24/5, இல்லை என்ன 56 59/8 ஓகேவா. இதை இப்போ ஒரே நம்பராக மாற்றணும். 40 தான் இப்போ எல்சியம். அப்போ இதை 10ஆல் பிரிக்கலாமா. அப்போ 230/40 ப்ளஸ் இது 5ஆல் பிரிக்கலாம், மீன்ஸ் 8ஆல் பிரிக்கலாமா. 4 32 2 மீதி 3 16 17 19/40 ப்ளஸ் இது 5ஆல் பிரிக்கலாம் 50 45 5 மீதி 4 25 29/40. இப்போ கீழேலாம் 40 இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் 40 வரணும் ரைட்டு. அப்போ எல்லாத்துலேயும் 40 இருக்குது. இதை கூட்டிடலாமா. கூட்டினா 5 3 7 யூனிட் பிளேஸ் 0 2 3 7 7 வரும்போது அதோட எதை கூட்டினா வரோன்னா 3 கூட்டினா தான் வரும். நான் இப்போவே ஆன்சர் போட்டுருவேன், பட் நம்மளோட நிம்மதிக்காக ஒரு டைம் கூட்டி பார்த்துக்கலாம் ஓகேவா. 7 அடுத்து 9 9 9 20 18 19 20 21க்கு 1 மீதி 2 2 4 5 6 7 ஓகேவா. அப்போது எதை கூட்டினா இது முழு நம்பராக வரும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் 3/40 கூட்டினீங்கன்னா இட் வில் பிகம் 720/40, 0 கட்டாயிரும். This 72 also divisible by 4, so that we will get answer ஓகேவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இது பாருங்கள், இது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். a + b the whole square plus a minus b the whole square by a square plus b square இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதை ஐடென்டிஃபை பண்ணால் போதும். இது ஃபார்முலா என்னது, a square plus b square plus 2ab plus a square plus b square minus 2ab by a square plus b square. அப்போ என்ன ஆகும், plus 2b minus 2b போயிடும். அப்போ 2 into a square plus b square by a square plus b square. இது கட் பண்ணால் you will get answer 2. ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும் ஓகேயா. கைஸ் இந்த கொஸ்டின் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் இது. ஏன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிறத நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம x² + 2x + 3 இந்த மாதிரி இருந்தால் வந்து என்ன பண்ணுவோம், பெருக்குனா 3 வரணும், கூட்டினா 2 வரணும் அப்படின்னா அப்போ 3 1 இப்படி இருக்கலாம். இதில் மைனஸ் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி மைனஸ் போட்டால் பெருக்குனா -3 கூட்டினா +2 இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. இதை வந்து என்ன பண்ணுவோம், x + 3ன்னு போடுவோம், x - 1ன்னு போடுவோம்ல. இதை நம்ம இந்த சம்மில் அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா. ஃபைன், இங்கே பாருங்கள். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2t² + 7t + 6ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை நம்ம பிரித்து எழுத தெரியணும். ஸோ முன்னாடி இந்த மாதிரி 2 இருந்தால் அங்கே என்ன வரும், பெருக்கி 12ஆக மாற்றுவோம். அப்போ 12 பெருக்குனா 12 கூட்டினா 7, அப்போ என்னது பெருக்குனா 12 கூட்டினா 7 வரணும். சரி 12 அப்போ 4க்கு 3 போடலாமா, 4 3 போடலாம். பெருக்குனா 12 கூட்டினா 7 முடிஞ்சு போச்சு. இங்கே முன்னாடி 2 இருக்கனால இது எழுத வேண்டியிருக்கு. 2t² + 4t + 3t + 6 இப்படின்னு போட வேண்டியிருக்கு. இதில் 2t வெளியே எடுத்திங்கன்னா t + 2ன்னு வரும். இதில் 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா t + 2ன்னு வரும். அப்போ இதை 2t + 3 t + 2 இப்படி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இதுக்குள்ளது. ரெண்டாவது இதுக்கு பார்ப்போமா, t² + 5t + 6ன்னு இருக்குது. 6 எப்படி பிரிக்கலாம், 6 1ன்னு பிரிக்கலாமா, இல்லை 3 2ன்னு பிரிக்கலாம். கூட்டினா என்ன வருது, 5 வந்துச்சு. இதை டேரெக்டாக நம்ம t + 3 t + 2ன்னு எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை ஓகேவா. ஏன்னா இதை நீங்கள் பிரித்து எழுதிங்கன்னா 3t + 2tன்னு எழுதுவீங்க, t எழுதிப்பீங்க, t + இது வரும், t + 2 வந்துடும் கரெக்டு. இப்போ இதில் பாருங்கள் 2 எடுக்கலாம். 2t² + 9t + 9. இப்போ 9 2 பெருக்குனா 18. இப்போ பெருக்குனா 18 கூட்டினா 9 என்ன பண்ணலாம், 6 3 18. அப்போ 6 3 இப்படி எடுக்கலாம். அப்போ 6 18 கூட்டினா 9 வந்துச்சு. அப்போ இங்கே 2
t square plus 6t plus 3t plus 9 2tயை வெளியே எடுத்துட்டிங்கன்னா t plus 3 இங்கே 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா t plus 3 அப்போ 2t plus 3ன்னு போடலாம் அடுத்து t plus 3 நீங்கள் போடலாம் கரெக்டா ஃபைன் அடுத்து இதுதான் இருக்குது இதுவும் என்ன இருக்குது இது 3 காமனாக இருக்குது ஆல்ரெடி 3 சும்மா வெளியே எடுத்துருமா 3 மொத்தமாக வெளியிடுங்க t ஸ்கொயர் ப்ளஸ் 6 3 18 ப்ளஸ் 9 3 27 ஓகே இந்த 60 எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையா சரி ஓகே இதே என்ன பண்ணலாம் இப்போ 9 6 3 நம்ம பிரித்தோம் கரெக்டாக 9 பெருக்குனா 9 கூட்டினா 6 அப்போ என்னது 3 × 3 பெருக்குனா 9 கூட்டினா 6 அப்போது என்ன மாதிரி வரும் 3 × t + 3 t + 3ன்னு வந்துடும் அப்போ தான் 6t + 9 வரும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம்ப்பா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னது 2t எங்கே இருக்குது 2t + 3 × t + 2 டிவைடட் பை 9 எங்கே எழுதணும் இங்கே இருக்குது 2t + 3 t + 3 இன்ட்டு போட்டு இதை மாற்றி எழுதிக்கிறோம் இங்கே 3 × t + 3 t + 3 இருக்குது டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது இந்த 5க்கு 5 எங்கே இருக்குன்னா இருக்குது t + 3 × t + 2ன்னு இருக்குது ஜஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறோம் 1 கட் t + 3 t + 3 t + 3 t + 3 t + 2 t + 2 ரிமைனிங் இருக்குது 3 தான் அப்போ ஆன்சர் வில் பி 3 ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கும் பட் இது உங்களுக்கு இப்படி பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகே பிரிக்க தெரிஞ்சால் இதை ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே இந்த சம் பாருங்கள் சிம்பிளிஃபை கொஸ்டின் தான் இப்போ 72 பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி தரலாம் 72 எப்படி பிரிக்கலாம் 12 பிரித்தா 6 12 72 12 × 6 பவர் 5 டிவைட் பை 12 பவர் 5 12 பவர் 5 12 பவர் 5 கட்டாயிரம் 6 பவர் 5 மட்டும் இருக்கும் இன்று 3 பவர் 5 இருக்கும் இதை பெருக்குனா 18 பவர் 5 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18 பவர் 5 ஸோ இதுலேயும் போர்டு மாஸ் ரூலை நீங்கள் அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறீங்க ஓகேவா இந்த சம் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்குல்ல ஒன்றும் இல்லை இது ஒரு நம்பர் a³ + b³ + c³ சரி c³ + 3abc by a² b² c² minus ab bc ac இதில் என்ன தெரியுது இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும் a³ + b³ + c³ minus 3abc = a + b + c into a² b² c² minus ab bc ac இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா அப்போ நம்ம இந்த சம்மில் சால்வ் பண்ணும்போது இதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் இதை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது இந்த பார்ட் நம்மளுக்கு போயிடும் ரிமைனிங் we will get a + b + c அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 38 34 28 30 60 70 80 90 ஆன்சர் 100 இதை நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஓகேவா சடனாக கேட்டாலும் கேட்கலாம் ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க தென் இது பாருங்கள் ஸோ ABCDE நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ க்யூப் ரூட் ஆஃப் ABCDE வந்து என்னது 64 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 ரூட் ஆஃப் 2 ப்ராக்கெட் மேலே பண்ணுங்கள் இது வந்து 4 இது 4 இது 0 தான் போயிடும் மைனஸ் இருக்குது அப்போ ஆன்சர் மைனஸில் வரக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது 32 ரூட் ஆஃப் 16க்கு 2 32 ரூட் 2 இதை 4ன்னு வெளியே எடுத்துடலாம் ரூட் 2 அது ஒரு 2 அப்போ -8 ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ -8 ஓகேயா கைஸ் இந்த சம் பாருங்கள் இது கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும் நான் அப்படி கிடையாது 2 + 1 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது 15 4 19 19 / 5ன்னு வரும் 5 இங்கே வந்துடும் மேலே வந்துடும் இதே நீங்கள் கொண்டு போனீங்க 19க்கு 2 38 40 43 / 19 இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இங்கே ஃப்ராக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 4 இங்கே 4 + 1 5 இந்த 4 மேலே வந்துடும் 4 / 5ன்னு வந்துடும் இது 15
15 + 4 19. அப்போ இந்த 5 மேலே வந்துடும். அப்போ 2 + 5/19 இருக்கும். அதுக்குன்னு இருக்கும் அங்கே சேம் தானே, இது வந்துருச்சுல்ல, சேமே வந்துருச்சு. அப்போ ரெண்டுமே கட் ஆயிரும். அப்போ x = 1ங்கிற ஆன்சர் வரும். ஆன்சர் 1. ஸோ இந்த மாதிரி நிறையா இதுக்கு வரும்போது ஆன்சர் வந்து 1 இல்லைனா 2 அந்த மாதிரி தான் வருது. ஸோ நீங்கள் இதை பெருசுன்னு பார்த்து விடுறதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். அண்ட் இங்கே பாருங்களேன், 2 3 4 5 2 3 சேம் நம்பர் வர மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படி வந்தாலே ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இது பாருங்கள், இதுவும் சிமிலர் தான். 2x அது அங்கேயே இருக்கட்டும் பை 1 - x இங்கே போட்டுக்கலாமா எல்சிஎம்க்கு. எக்ஸும் கட்டாயிரம் 1 வந்துடும். இந்த 1 - x மேலே வந்துடும். அப்போ 1 + 1 - x கீழே 1 தான் இருக்குது. அப்போ இதை கூட்டினா 2x/2 - x = 1 இருக்குது. அப்போ 2x = 2 - x. இந்த x இங்கே வரும்போது 3x = 2, x = 2/3 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி 2/3. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். இந்த சம் பாருங்கள், இதில் நீங்கள் போர்டு மாஸ் மட்டும் ஒழுங்காக யூஸ் பண்ணால் போதும். இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, இதை சால்வ் பண்ணி கொடுங்க. இது பாருங்கள், ³ √ 75 + 5. ஓகே, க்யூப் ரூட் இல்லை, 5√7 3√75 5√48. ஓகே, ஸோ இது ஏதாவது நம்ம ரூட் மாதிரி எடுக்க முடியுமா? அப்போ எல்லாமே க்யூப் ரூட்டில் கொண்டு வந்துருக்காங்களா? அப்போ 3 மல்டிப்பிளில் கொண்டு வாங்க. அப்போ 3 இதை 25க்கு 3 75 + 5 இங்கே 3 போனால் 1 16 16க்கு 3 வந்துடுச்சு மைனஸ் இங்கே 3 போட்டால் ரூட்டு போட்டு 3 போட்டால் என்ன வருது? n3 24 1. அப்போ 81க்கு 3ன்னு வருது. 81 9 × 9. இதை ஓகே 9 × 9 81 9 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ 5 எடுத்துக்கலாம். 15√3 ப்ளஸ் 4 எடுத்துக்கலாம். 4 5 20√3 மைனஸ் 9 எடுத்துக்கலாம். 9√3. அப்போ 20 இதில் 9 போச்சுன்னா மீதி 11 15 11 26√3ங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி 26√3. ஓகேயா? ஃபைன். இதுவும் சிமிலர் தான், பிரிக்கிற மாதிரி தான் கொஸ்டின். ஹோம்ஒர்க் போட்டு கீழே ஆன்சர் போடுங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் என்ன இருக்குது? ஏபி ப்ளஸ் இது ஏ ஓகே, இது பி மாதிரி தெரியலையே, ஏசியா பை 7.3 ஏதோ நடக்குது. சரி இருங்க யோசிப்போம். இது ஃபார்முலா வந்த மாதிரி தெரில, ஏன்னா ஏபிஐ ஸ்கோர்லாம் மாறுது. வேறு ஷார்ட்டில் பண்ணுவோமா? 6.5 காமனாக இருக்குது, அது பார்த்தாலே தெரியுது. அப்போது 4.7 + 5.3 இப்படி எடுத்துப்போம். பை 1.3 காமனாக இருக்குது, அது பார்த்தாலே தெரியுது. அப்போது 7.9 - 6.9 இப்படி எடுத்துப்போம். அப்போ 6.5 இன்ட்டு இது 0.7 கொடுத்தா 6 6 10 பை இங்கே 1 தான் 1.3. ஸோ இது கட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ 5 டைம்க்கு எடுத்தால் 5 15 6 65. ஆன்சர் அப்போ 50 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இதுவும் ஃபார்முலா பேஸ் தான். a² - b², a + b a - b. ஏன்னா x² - 16 x² - 4² எழுதிக்கிறேன். அப்போ a² - b² = a + b a - b பை x + 4 இருக்குது. அப்போ இது ஆல்ரெடி இப்போ கட் ஆகிடுச்சு. இன்ட்டு x + 4 பை x - 4. ஏங்க இன்ட்டு போட்டேன்? இங்கே டிவிஷனில் இருக்குது, இன்ட்டு போட்டு தலைகளாக போட்டுக்கிறேன். மைனஸ் கட் பண்ணியாச்சுன்னா மீதி x - 4 இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ சிம்பிளிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் ஈஸியாகவே போட்டுடலாம். இது ட்ரை பண்ணுறீங்களா? 3 காமன் எடுத்தா 3 × y - 1 பை y இன்ட்டு 3y² பை 7 × y - 1 y - 1 y - 1 வேறு என்ன இருக்குது? y ஆன்சர் 9y/7 இருக்குது. 9y/7. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம் எப்போவுமே. இந்த சம் பாருங்க, இதை பார்த்தோன்னே பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, அந்த ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதை ஃபஸ்ட்டு பண்ணணுங்க, அந்த போர்டு மாஸ் ரூல் இருக்கு இல்லையா, அது இதில் நம்மளுக்கு கிளியராக தெரியணும். அடுத்து 225னா 15 15² தான் 225. 729 அப்படின்னா ஐ திங்க் 27². 27² 79 மைனஸ் 5/12. ஓகேவா? இதை கட் பண்ணால் 5 15 9 3 27. ரைட்டு. அடுத்து இதை நான் எல்சிஎம் தான் எடுப்போமா? 36 எல்சிஎம்மா?
இங்கே இன்ட்டு 4 போடலாம், இங்கே இன்ட்டு 3 போடலாம். இன்ட்டு 4 போட்டால் 20, இங்கே இன்ட்டு 3 போட்டால் 15/36, அதாவது 5/36 கிடைக்கும். இன்ட்டு 81 9/4 வரும். 4 36, ஆன்சர் 5/16 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் சொல்லலையா ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ படிங்கன்னு சொல்லிட்டு, அது படித்தா இது உங்களுக்கு ரொம்பவே என்னவாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஓகேவா? இது பாருங்கள், இது இன்இக்வாலிட்டி. ஆக்சுவலாக ஏ ஷார்ட்டர் தேன் பி பட் டாலர் தேன் சி. அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதணும். டி ஷார்ட்டர் தேன் ஏ பட் டாலர் தேன் சி. ஓகே. இ ஷார்ட்டர் தேன் பி பட் டாலர் தேன் ஏ. ஓகேவா? ஸோ ஷார்ட்டஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த மூணையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சி இருக்குது, ஏ இருக்குது, இதிலே இருக்குது, சி இதில் இருக்குது, ஆனால் டி மட்டும் கேப்பில் வருதா? அப்போ சி லெஸ் தென் டி. சி தாங்க லாஸ்ட்டாக இருக்குது, சியை போடலாம். லெஸ் தென் செக் பண்ணிடுறோம். சி போட்டாச்சு, டி போட்டாச்சு, ஏ இங்கே இருக்காங்க, லெஸ் தென் ஏ போட்டாச்சு, அடுத்து இ போட்டாச்சு, அடுத்து பி போட்டாச்சு, எல்லாருமே வந்தாச்சு. ஷார்ட்டாக யார்? சி. அப்போ ஆன்சர் சி. ஸோ ஜஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். இதில் நல்லா கேட்கலாம், ஷார்ட் கேட்கலாம், மிடில் யார் இருப்பான்னு கேட்கலாம், கிரேட்டர் யாருக்கு கேட்கலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, இந்த இடம். ஸோ இது பாருங்கள், இதுவும் பியூர் போர்டு மாஸ் தான். எங்கே ப்ராக்கெட் இருக்குது, எங்கே பெருக்கணும், எங்கே ஷார்ட் பண்ணணும். இங்கே 20 ப்ளஸ் எங்கே ப்ராக்கெட் இருக்குது ஃபஸ்ட்டு, இது குட்டி ப்ராக்கெட், இது 2, இது 18. அப்போ இது ஒரு 16 வரும். கரெக்டாக? அப்போ இங்கே ஒரு 16 இருக்குது. ப்ளஸ் இந்த 2 பேருக்குனா 16, 16 32, 20 32 52. ஆன்சர் ஆப்ஷன் டி 52. ஸோ நீங்கள் பொறுமையாக அது எதை ஃபஸ்ட்டு பண்ணணுங்கிறத வரிசையாக கொண்டு வந்துட்டிங்கனாலே என்ன வந்துடும், ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, இது பாருங்கள், 4% ஆஃப் 400 மைனஸ் 2% ஆஃப் 800. 0000னா 16 மைனஸ் 0000னா 16 ஈக்குவல் டு 0. ஆன்சர் 0. சிம்பிள், ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஓகே, இது பாருங்கள், 1 மைனஸ் 1/2. 1ல் 1 அரை போச்சுன்னா அரை, இன்ட்டு அரையில் கால் போச்சுன்னா ஆக்சுவலாக என்னது, கால். அரையில் கால் போச்சுன்னா என்னது, கால் தான். அப்போ இது ஒரு 1/8. இது என்னது, முக்கால் அரை போச்சுன்னா ஒரு கால். அப்போ டிவைட் பை 1/4 வரும். அப்போ 1/8 இன்ட்டு 4/1 வரணும். ஆன்சர் 1/2 அரை. முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது ஈஸி. இல்லை நீங்கள் இங்கே 2 இங்கே வரும், 1/2 இங்கே வந்து 2ஆல் பெருக்கணும், அப்போ 1/4. எப்படி எடுத்தாலுமே ஒன்று தான். பட் நம்ம அரை, கால், முக்கால்ங்கிறது நம்மளுக்கு கால், குவார்ட்டர், ஆஃப் தெரிஞ்சதுனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஓகே, இந்த சம் பாருங்கள். ஸோ இது ஈஸி தான். என்ன அப்படின்னா 14p⁵ இன்ட்டு q⁵ 2p² 2p² இன்ட்டு q இன்ட்டு கொடுக்க மைனஸ் கொடுக்கலாம், மைனஸ். சரி, ஓகே. மைனஸ் என்ன இருக்குது, 12p³ q⁴ 3q². ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், q இங்கே ஸ்கொயர் வந்துடும், p² இங்கே அப்போ 3 வந்துடும், இங்கே 2 வந்துடும். அப்போது 2p³ மைனஸ் q² இது இருக்குது மைனஸ். இங்கே வந்து 4 வந்துடுச்சு, q² இங்கே 2 வந்துடுச்சு. இங்கே அப்போ என்ன இருக்குது 4, சரி இங்கே 7 இல்லை 7, 2ஆல் பெருக்குனா 7 வரும். இங்கே 4p³ q² வந்துச்சு. அப்போ 7p³ q² 4p³ q² போச்சு அப்படின்னா 3p³ q² அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிறது நம்மளுக்கு ஃபைனல் ஆகும். ஓகே, ஸோ ஓரளவு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கூட இருக்குது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எதில் வரும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஸோ அதை வந்து செஷன் 12 நான் கொடுக்குறேன். சிம்பிளிஃபிகேஷன் ரிமைனிங் கொஸ்டின் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள். நான் குரூப் 1 எக்ஸாம் நெருங்கிடுச்சு. பட் திஸ் கண்டென்ட் நாட் ஒன்லி இன் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கம்மிங் டேஸில் வந்து கண்டிப்பாக அதர் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஐப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிராக் ஆப்டிடியூட் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஐப்பன் சார் ஆப்டிடியூட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹார்ட் ஒர்க் போடுங்க, உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.